பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்ப நல்லா இருந்தா கடவுளுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உற்சாகமா கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 108வது அன்பில் சங்கமத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சர்க்கார் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடந்த மாசம் நம்ம என்ன தியானிச்சோம்? யாரா சொல்ல முடியுமா? கடந்த மாசம் வெரி குட். சரியான கீயை சரியான தொலைல போடணும் அப்படிங்கிறாங்க. அப்பதான் வண்டி ஓடும். பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நவம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் ஒரு முக்கியமான கருத்தை நாம தியானித்தோம். என்ன தியானிச்சோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எப்படி வெற்றி பெறுவது, how to achieve success in all dimension of my life. எப்படி என்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத தியானிச்சோம். அப்போ நவம்பர் மாதம் நம்ம என்ன தியானிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் சாகறதுக்கு விரும்புறதில்ல, அவன் வாழதான் விரும்புறான். ஏன் சாக விரும்புறதில்ல? சாவை கண்டா பயம், சாவுனாவே பயம். அதனால அவன் யாருமே சாக விரும்புறது இல்லை. ஏன் அவங்க சாக விரும்புறதில்லை அப்படின்னு சொன்னா, அவன் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அழைக்கப்பட்டானோ, பிறந்தானோ, அந்த நோக்கத்தை அவன் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று நினைப்பதனால அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. கடந்த வாசம் பார்த்துருப்பீங்க, 2 பேர் பொன்மொழி போயிருப்பாங்க, ஒருத்தர் தான் வந்திருப்பாங்க, ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருப்பான், பையன் இறந்திருப்பாங்க, பொண்ணு மட்டும்தான் இருக்கும். அப்போ கடவுள் குறித்த அந்த குறிக்கோளை நிறைவு செஞ்சிட்டாங்க, அதனால அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் நம்ம சாவை கண்டு ஏன் பயப்படுறோன்னா, என்னை எதற்காக இந்த உலகத்திற்கு கடவுள் அனுப்பினார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் தேவராஜ் இந்த உலகத்தில் இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோளை நிறைவேற்றாமல் சாக முடியாது. அந்த குறிக்கோளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தான் சாவை கண்டு பயப்படுறோம். அதனால்தான் பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது இறைவசனத்தில் இப்படி சொல்றாரு, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே அப்படிங்கிறார். அப்போ சாவை இவ்வளவு கேவலமா தாறு தாரா கிழிக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு வேத வசனம் பைபிள்ல எங்குமே இல்லை. ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங் அப்படின்னு கேட்கிறார். சாவே உன் கொடுக்கு எங்கே அப்படிங்கிறார். என்ன சாவு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடவுள் எனக்கு குறித்த அந்த குறிக்கோளின் படி நான் வாழ்றேன், நான் குறிக்கோளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், இனிமே நான் செத்தனா அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்டு நான் பெற்றுக்கொள்ள போறேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த உலகத்துல நாம ஏதோ கணவன் மனைவியா வாழ்றோம், 2 பிள்ளைங்களை பெக்கிறோம், அதுங்களுக்கு சொத்து சம்பாதிக்கிறோம், கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், அல்லது எதையாவது ஒன்று கஷ்டப்படுறோம், சாகுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துல வரல. கணவன் மனைவி சேர்ந்தா குழந்தை பிறக்க தான் செய்யும், குழந்தை பிறந்தா பள்ளிக்கூடம் அனுப்ப தான் செய்யணும், பள்ளிக்கூடம் அனுப்பினா ஃபீஸ் கட்ட தான் செய்யணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய சாதாரண இயல்பான ஒரு காரியங்கள். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு குறிக்கோளை வைத்து தான் அந்த குடும்பத்தை உருவாக்குறாரு. பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்று சொல்வாங்க. அப்போ நம்ம என்ன தியானித்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் இந்த உலகத்துல தான் யாரு, தன் கடவுள் யாரு என்று அறிந்து கொண்டால் அவன் நல்ல முறையில் சிறப்பாக வாழ முடியுங்கிறத முதல் நாள் தியானித்தோம். அப்போ கூட நான் சொன்னேன், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அட்மிஷன் போகிறீங்க, டீச்சர் பார்க்குறாரு, டெஸ்ட்டு வைக்கிறாரு, மேத்மெட்டிக்ஸில் ஒரு 15 தான் வாங்குறீங்க, கணிதத்தில், ஆக உனக்கு கணிதமே வராதுப்பா, நீ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோ, சயின்ஸ் எடுத்துக்கன்னு சொல்லி ஸ்கூலில் ஒரு டீச்சரோ ஹெட் மாஸ்டரோ ஒரு ஆணோ பெண்ணோ சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், கல்வி நிலையங்களுக்கு உங்களுடைய அறிவை, உங்களுடைய திறமையை அளப்பதற்கு எந்த மெக்கானிசமும் எந்த ஸ்கேலும் இல்லை. ஏனென்றால் நீங்க கடவுளுடைய பிள்ளைங்க. ஒரு வாத்தியார் சொல்லிட்டாரு,
ஒரே ஒரு நாள் ஒரு டெஸ்ட் வைப்பாரு. அந்த டெஸ்ட்டில் சயின்ஸில் 20 மார்க் தான் வாங்கிட்டேன், இவனுக்கு சயின்ஸே வர, தமிழில் போடியா அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுட்டு நாம் தமிழில் போட்டுட்டு வருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கல்வி நிலையமோ, மருத்துவரோ, டாக்டரோ, அட்வொகேட்டோ உங்களுக்கு நோய் இருக்கு அடுத்த வாரம் செத்துருவன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க. அதனால டாக்டர் சொல்லுவான் 2 வருஷம் செத்துருவன்னு சொல்லுவான், இல்லை 30 வருஷம் வாழ்வாங்க. அன்றைக்கு WCL ஒருவரை பார்த்தேன். அவர் சொன்னார், ஐயா எனக்கு இருக்கிற நோய்க்கு நான் 2 வருஷம் செத்துருவேன்னு சொன்னார், 31 ஆண்டுகள் எந்த மருந்து இல்லாமல் வாழ்கிறேன் அப்படின்னாரு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியரோ, ஒரு மருத்துவரோ, ஒரு குருவோ அல்லது ஒரு இன்ஜினியரோ நீங்கள் இவ்வளோ தான் வாழ முடியும்னு யாரும் அடக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமைகள் பயங்கர ஜாஸ்தி. அதுதான் கிரேஸ் என்று சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன செய்யறோம்னா, பக்கத்து வீட்டில் 2 மாடி வீடு கட்டிட்டேன் அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான், 3 மாடி வீடு கட்டுறான். நாங்கள் நாகர்கோவிலுக்கு போனோம். ஏன் உங்கள் வீட்டில் கடன்னு ஜெபிக்க சொன்னாங்க. இல்லை பிரதர், அவங்க வீட்டில் 3 மாடி வச்சு எல்லாம் கட்டினாரு, நானும் கடனை வாங்கி 4 மாடி கட்டிட்டேன், 10 வருஷமா அடிமையாக வாழ்கிறேன், சம்பாதிக்கலாம் கடன் அடைக்க கூட முடியலன்னு சொல்லி அழுதாரு. அப்போ நம்ம என்ன செய்யறோன்னு சொன்னா, கடவுள் எனக்கு என்ன வெற்றி வாழ்க்கை வைத்திருக்கிறாருங்கிறத பார்க்காம அவன் என்ன பண்றான், புல்லட் வாங்கினா நானும் புல்லட் வாங்கணும், அவன் கார் வாங்கினா நானும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கணும்னு சொன்னா we will become victim of others opinion. மற்றவங்களுடைய எண்ணத்திற்கு நாம அடிமையாயிருவோம். அவன் பச்சை கலர் சட்டை போட்டான், நானும் பச்சை கலர் சட்டை போடணும். அவன் மீசை பெருசா வச்சுக்கிட்டான், நானும் மீசை பெருசா வச்சுக்கணும். அவனை பார்த்து காப்பி அடிக்கிறது. அதுக்கு பெயர் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நீங்க யாரு, உங்களுக்கு கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு, உங்க கடவுள் யாரு அப்படின்னு புரிஞ்சிக்காம வாழ்ந்தீங்கன்னா சோகமா எதையோ ஒரு மாடு மாதிரி வாழ்ந்து சாக வேண்டியதான். உணர்வு இருக்காது, உணர்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, செழுமை இருக்காது. உங்களை கட்டி வைக்கிற ஆற்றல் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க கடவுளுடைய பிள்ளை அப்படிங்கிற அடையாளத்தை இழந்து வாழ்றீங்க. ஒவ்வொருத்தரும் 95 விழுக்காடு அப்படிதான் வாழ்றோம். நான் ஒரு இன்ஜினியர், அவ்வளவுதான், ஏதோ நான் கட்டணம் கட்ட முடியும், சம்பாதிக்க முடியும், அவ்வளவுதான். நான் ஒரு ஆசிரியர், பள்ளிக்கூடம் போவேன், சம்பளம் வாங்குவேன், அவ்வளவுதான். நான் ஒரு டாக்டர், ஏதோ 10 பேஷண்ட் பார்ப்பேன், அவ்வளவுதான். இப்படி வாழக்கூடாது. நீங்க ஒரு சாதாரண ஆள் அல்ல, கடவுளுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த பிள்ளைங்க, ராஜரிகம் பண்ண வேண்டிய பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர்னு, நீ நினைக்கிற ஒரு இன்ஜினியர் சாதாரண ஒரு இன்ஜினியர், வீட்டு வேலை செய்யற வேலைக்காரி நினைக்கிற, அதனால தான் உன் அடையாளத்தை நீ தொலைஞ்சிட்டு இருக்கிற. உன்னையே நீ விற்கிற, செல்ஃப் செல்லிங். நான் கணிதத்திலையும் என்னால் மார்க் வாங்க முடியும், சயின்ஸ்லையும் வாங்க முடியும், இங்கிலீஷ்லையும் வாங்க முடியும், எல்லா துறையிலும் என்னால் வாங்க முடியும், கடவுளுடைய பிள்ளை நான் நம்பினா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், ஹல்லேலூயா. அப்போ மற்றவங்க நல்ல ஐடியா சொன்னாங்க, நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. உன்னால் முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன்னால பேச முடியாது, உன்னால ஆங்கிலம் பேச முடியாது, உன்னால மார்க் வாங்க முடியாது, உன்னால நல்லா வாழ முடியாது, உன்னால புள்ள பெற்றுக்க முடியாதுன்னு சொன்ன நம்பாத. ஏனென்றால் நீ வேர் பிரிக்கப்பட்ட தனித்துவம் வாழ்ந்த பிள்ளை. நம்ம ஒரு உதாரணம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. தாவீது அப்படிங்கிறவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த வீட்டில் 7 ஆண்கள் இருக்கிறாங்க. ஜெஸ்ஸிங்கிறவர் தான் தாவீதனுடைய அப்பா. அப்போ கடவுள் சொல்றாரு, அந்த தாவீதனுடைய அப்பா 7 பிள்ளைங்களுடைய அப்பாவை நோக்கி சொல்றாரு, ஜெஸ்ஸி, there is king in your house அப்படிங்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசி. அப்போ சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, யோ உங்க குடும்பத்தில் ஒரு அரசன் இருக்காயா அப்படிங்கிறாரு. அரசனா? எங்க குடும்பத்திலையா? இதோ இங்க சவுல், இங்க ராஜா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு அடிமையால இருக்கிறோம், எங்க குடும்பத்தில் எப்படி ஒரு அரசன் வர முடியும் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, கடவுள் சொல்லிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்போ
அந்த தாவீதுடைய அப்பா என்ன பண்ணா, தாவீது ஆடு மேய்க்க அனுப்பிச்சிடறாரு. அவர் ஆடு மேய்க்கிறவன். பாக்கி இருக்கிற 6 பேர், 5 6 தெரியல, எல்லாரும் பயங்கரமான அழகு உள்ளவன், உடம்பு பயங்கரமான எக்ஸசைஸ் பண்றவன், பாடி பில்டப் பண்ணியிருக்கிறவனை ஃபர்ஸ்ட் வர சொல்றாரு. இவனோ அந்த அரசன் அப்படிங்கிற, இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தன் சிவப்பா இருக்கிறான், அவனை அனுப்புறாரு. இவனோ அந்த அரசன், இல்லை இல்லை அப்படிங்கிறாரு. தோ இவன் எல்லாத்தையும் படிச்சவன், சைக்காலஜி தெரியும், அவன் டாக்டர் படிச்சிருக்கான், இந்த பையனா, இல்லவே இல்லை என்று சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்ல 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 அழகு நிறைந்தவன், ஆற்றல் நிறைந்தவன், வல்லமை நிறைந்தவனை சொல்ல சொல்ல, வேற யாராவது உங்க வீட்டில் இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அவன் ஆடு மேய்க்கிறவன் தாவீது, கடைசி பையன், அவன் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான் அவங்க அப்பன். அதனால தான் சொன்னேன், இந்த உலகத்துல தன் தாய் தந்தையால கூட உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அவனை கூப்பிடியா வர சொல்ல அப்படிங்கிறாங்க. தாவீது அங்கேருந்து வந்தான். அவன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அழுக்கோட கிழிஞ்ச சட்டையோட வரான். அவன் தான் என் அரசன் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணி, இஸ்ரேல் என்பது நாடு மிகப்பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டிற்கு அரசனாய் அருள் பொழிவு செய்தார் கடவுள். அப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவன் நானு, ஆடு மேய்க்கிறவன் நானுன்னு சொல்லி என்னையே நான் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருந்த தாவீது, அவங்க அப்பா அம்மா அண்ணன்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிற வேலையை விட்டு எதுக்கடா அங்கே வந்தேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆடு மேய்க்கத்தோட லாய்க்கலன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட தாவீதை தான் அரசனாய் மாற்றினார். ஆடு மேய்க்கிறவன்ட்ட அரசனை பார்ப்பது தான் உங்க அப்பா என்னப்பா நம் கடவுள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆடு மேய்க்கிறவன்ட்ட ஒரு அரசனை பார்த்தார். கிதியோன் அப்படிங்கிற ஒரு வாலிபன் பயந்தாங்குழியா மலைக்கு நடுவில் கம்பெல்லாம் சேர்த்து வச்சு தேய்ச்சி சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்களுடைய நாட்டை அழிச்சிருவாங்கன்னு சொல்லி எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த கோழைய கிதியோனே எழும்பி பிரகாசி, நீ மிகப்பெரிய போரை சந்திப்பாய் என்று சொன்னான் கடவுள். அப்பா கிதியோன் சொன்ன, நான் ஒரு பயந்தாங்குழி, எங்க குடும்பம் மோசமான குடும்பம், மோசமான ஜாதி என்று சொல்லி கிதியோன் தன்னை தாழ்த்தி சொல்றான். ஆனால் ஆண்டவர் அவனை வைத்து மாபெரும் போரை நிகழ்த்தி மாபெரும் வெற்றி பெற செய்தார். வெறும் ஓட்டப்பானையை அடைக்க வச்சு ட்ரம்பட் ஊதி நெருப்பு பந்தத்தை ஏந்தி அந்த இரவிலே சத்தத்தை உண்டாக்கி அத்தனை எதிரிகளும் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொண்டு மடிந்து ஓடி போனாங்க. அப்படி ஒரு மாபெரும் வெற்றி செய்தார். ஒரு கோழைக்குள்ள மாபெரும் போர் வீரனை பார்ப்பது தான் உங்க கடவுள் என் கடவுள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க உங்களை பத்தி நினைக்கிறீங்களா அந்த மாதிரி நீங்க இல்லைங்க. நீ ஒன்று நினைக்கிறீல்ல, நான் ஒரு கருப்பா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், நான் இவ்வளவுதான் படித்தேன், +2 தான் படிச்சிருக்கிறேன், என்னால் நான் அது கூட படிக்கல, அப்படி நீ நினைக்கிற மாதிரி நீ இல்லை. நீ ஒரு அளவுக்கு எடப்பட்டு வச்சிருக்கல, அது மாதிரி நீ இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ வேற, கடவுளுடைய பிள்ளை வேற, மாபெரும் அற்புதங்களை செய்ய வேண்டிய பிள்ளைகள் நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அதே தொடர்ந்து ஜனவரி மாதம் அதில் இன்னும் கொஞ்சம் நாம ஆழமாய் போனோம். சக்சஸ்ஃபுல் லைஃப், வெற்றி அப்படின்னா என்ன? நான் வீடு கட்டிட்டேன், என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட பைக் இருக்கு, எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணிட்டேன், நல்ல புருஷன், நல்ல மருமக, நல்ல பேர பிள்ளைங்க, பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அப்படி அல்ல. அவன் 2 கார் வாங்கினான், நான் 3 கார் வாங்கினேன். அவன் 100 ஏக்கர் தான் நிலம் வாங்கினான், நான் 200 ஏக்கர் வாங்கியிருக்கேன்ல என்பது வெற்றி அல்ல. சக்சஸ் இஸ் நாட் எஸ்டிமேட்டிங் வாட் நீங்க சொன்னீங்கன்னா போதும், அவனுடைய ரெப்புடேஷன், அவனுடைய மாண்பு, ஹுண்டாய் அல்லது BMW அல்லது ஹீரோ ஹோண்டா, என்ஃபீல்டு, அவனுடைய பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேருக்காக 10 லட்சம் செலவு பண்ணி உங்க இன்ஜினை ஃப்ரீ ஆஃப் காஸ்டா மாற்றி உங்க கார் ஓடணும், அப்பதான் அவனுக்கு பேரு. அவனுடைய ப்ராடக்ட் பாருங்க, அவன் தயாரிச்ச ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதே போலத்தான் உங்களையும் என்னையும் தாயின் கருவறையில் உருவாக்கினவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அப்போ நீங்க ஃபெயிலியர் ஆகி வாழ்க்கையில தூக்க மாட்டிட்டு சாவறது அவருக்கு பிடிக்காது. நீங்க வாழ்க்கையில தோத்து போறத அவர் அருவருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவது அவருக்கு அவசியம். நீங்க வெற்றி பெற்றாதான் அந்த ராஜாவுக்கு மேன்மை என்பதை பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெயமா, நீங்க கணவன் பிள்ளைங்க நல்லா ஜெபிச்சு நீதியோட நேர்மையோட உண்மையா வாழ்ந்து நீதியை நிலைநாட்டின அநீதியை எதிர்த்து கடவுளுடைய சத்தியத்தின்படி வாழ்கிற பொழுது, இறைவார்த்தையின்படி வாழ்கிற பொழுது, ஒருத்தரை மன்னித்து அன்பு செய்து வாழ்கிற பொழுது நீங்க வெற்றியோட வாழ்றது கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு ரெப்யூட்டேஷன், மாண்பு, மகிமை. இப்ப நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா கடவுளுக்கு ப்ராப்ளங்க, கடவுளுக்கு ப்ராப்ளம். நீ செத்து போயிட்டா கடவுளுக்கு பிரச்சனை, அவருடைய ப்ராடக்ட் நீங்க. அதனால தான் நாம தோத்து போனோம், பாவம் செஞ்சு இழந்து போனோம். அதற்காக தன்னுடைய படைப்பாகி இந்த மனுஷங்க ஒழுங்கா வாழணும் என்பதற்காக விண்ணிலிருந்து எந்த காசும் பணமும் உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்காம தன் ஜீவனை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் அத்தனையிலிருந்து நம்மை கடவுள் மீட்டு கொண்டார். நம்முடைய சொந்தக்காரர், ஓனர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். அப்போ தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தாரு, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு. நான் போய் ஒரு இடத்துல மெக்கார் பண்ணிக்கிட்டு, ரிப்பேர் பண்ணிட்டு, மல்லாக்கப்படுத்து, கை காலை ஒடிச்சுக்கிட்டு செத்து போனா, நோயில சாவுறதோ, பாவத்தை செஞ்சு அழிஞ்சு போனா அது அவருக்கு அவமானங்க, அது அவருக்கு வேதனைங்க. நீங்க ஜெயிக்கணும், நீங்க சுகத்தோட வாழணும், நீங்க 100 ஆண்டுகளுக்கு மேல வாழணும், சந்தோஷமா வாழணும், நீங்க அநேகருக்கு உப்பா ஒளியா வாழணும், சுயநலத்தோட இருக்கக்கூடாது. ரிப்பேர் ஆயிருவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம கடந்த மாதம் நாம் ஒரு உதாரணத்தை பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ என்ன சொன்ன சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஒரு புல்லட் வண்டி வாங்குறோம், 2 லட்சம் கொடுத்து புல்லட் வாங்குறீங்க, ரொம்ப பாசமாக அதை நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, நன்னாரி சர்பத்தை எடுத்து பெட்ரோல் டேங்கில், பெட்ரோலுக்கு பதிலாக நன்னாரி சர்பத்தை எடுத்து ஊற்றுறீங்க. வண்டி ஓடுமா? ஓடாது. அப்போ புல்லட்டை மேனுஃபேக்சர் பண்ண அந்த ஓனர் சொல்றாரு, அதுல பெட்ரோல் ஊத்துனாதான் ஓடுங்கிறாரு. நீங்க சாம்பாரையும் நன்னாரி சர்பத்தையும் உங்க சொந்த வண்டிங்கிறதுனால நன்னாரி சர்பத்தை ஊத்திட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜெபமாலை சொல்றீங்க, அந்நிய பாஷை சொல்றீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, ஓடுமா? ஓடாது. எப்போ ஓடும்? அந்த மேனுஃபேக்சர், அந்த வண்டி சொந்த தயாரித்தவன் என்ன சொல்றானோ அதுக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் அந்த வண்டி ஓடும். அதே போல தான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் உங்களுக்கு வெற்றி, சமாதானம், சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரோ பைக்கோ தயாரிக்கப்பட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னா 4 வீலுக்கு பதிலாக 2 வீலை கொடுத்து அப்புறம் 2 மாதம் ஓட்டிகிட்டு இருங்க, 2 வீலை அப்புறம் தரேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? எல்லாம் கியர், ஸ்டியரிங், பிரேக்கு அத்தனையும் சேர்த்து வரும் இல்லைங்களா? கார் இன்னைக்கு நீங்கள் கார் எடுத்துருப்பாங்க, சார் பிரேக்கு நான் அப்புறம் அனுப்புகிறேன், அடுத்த வாரம் அனுப்புகிறேன், யாராவது சொல்லுவாங்களா? எல்லாமே வரும், பிரேக், ஹார்ன் அத்தனையும் வரும், சீட்டு அத்தனையும் கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக வரும். நீங்கள் நினைக்கிறீங்க தாயின் கருவறையில் உருவாகும் போது நோய், நோக்காடு, அறகுறை வாழ்க்கையில் வளரும் போது தான் எல்லாம் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் தாயின் கர்ப்பப்பையில் உங்களை உருவாக்கும் பொழுது அத்தனை திறமைகளையும், அத்தனை ஞானத்தையும், அத்தனை அபிஷேகத்தையும், அத்தனை வல்லமையும் உங்களுக்கு எனக்கும் வைத்து தான் ஆண்டவர் உருவாக்குறார். இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அத்தனை வல்லமையோடு தான் பிறக்கிறீங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கடல் மீது நடக்கிற அளவுக்கு விசுவாசத்தை அது எதிர்கொள்ற அளவுக்கு ஆற்றலோடு தான் பிறக்குதான்.
ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விசுவாசத்தையும் எவ்வளோ பெரிய சோதனையும் தாங்குகிற அளவுக்கு அப்பேற்பட்ட விசுவாசம் வேணும்ல. அந்த விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆற்றலோட தான் பிறக்குதான் ஒவ்வொரு குழந்தையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பாட்டு பாடுமா? அன்பு கூறுவேன் பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நீங்க ஜெயிக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா, தோக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? ஜெயிக்கிற வாழ்க்கை தான் நிச்சயமா. அப்படி ஒன்றும் தெரியல யாரையும் பார்த்தா. நம்மளா ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்கீங்க. ஜெயிக்க போறீங்களா, தோக்க போறீங்களா? ஜெயிக்க போறீங்க. சத்தமா சொல்லுங்க, நான் ஜெயிக்க போறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடந்த வாரம் இன்னொரு உதாரணம் கூட சொன்னேன். வீட்டில் கதவு இருக்கு, கதவுக்கு சாவி நம்பர் 5, 6, 7 போட்டாதான் திறக்கும். கரிமில வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியில விடுது. அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நாம் உயிரோட வாழ முடியாது. தான் இயற்கை விதியின்படி வாழ்ந்து கொண்டே பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம்தான் செடி. அதிலிருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்பேற்பட்ட அந்த செடியை கொண்டு வந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் வைத்து ஏசி ரூம்ல வச்சிருந்தனா அது பொழைக்குமா? பொழைக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் பாருங்க. சிகரெட் குடிக்க கூடாதுன்னா சிகரெட் குடிப்போம், தண்ணி அடிக்க கூடாது தண்ணி அடிப்போம், விபச்சாரம் பண்ணக்கூடாது அதுதான் செய்வோம், ஏமாற்றக்கூடாதுன்னு அதுதான் செய்வோம், பொய் சொல்லக்கூடாதுன்னு அதுதான் செய்வோம். இந்த செடியை கொண்டு வந்து டப்பாவில் வச்சு ஏசி ரூமில் வச்சு கொல்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான வசனங்கள் நிறைய இருக்கு. அதுல மிகவும் வல்லமையுள்ள ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி இதெல்லாம் நீங்க தியானிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறும். பாருங்களேன், லூக்கா எழுதிய நற்செய்தி 22வது அதிகாரம் 29வது இறைவசனம். என் தந்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப கவனிங்க ப்ளீஸ் லிசன்.
என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல என் தந்தை என் கையில பரலோக ராஜ்யத்தின் ஆட்சி உரிமை எனக்கு கொடுத்திருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து சொல்றாரு, எங்க அப்பா எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருக்கிறாரு. ரூலர்ஷிப், அரசாங்கத்தை, இந்த உலகத்தை கலக்கக்கூடிய ஆட்சி உரிமை, அத்தாரிட்டி, பவர், வல்லமை கொடுத்திருக்கிறாரு. அதுபோல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். நானும் உங்களுக்கு ஆட்சி உரிமையை பர்ஃபர்ட் ஒன் ஆன் மீ அப்படிங்கிறார். எனக்கு எப்படி இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை இந்த பரலோக ராஜ்யத்தை உங்க கையில கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, நான் சொல்ல போறேன் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது எப்படி அற்புதம் செய்யலாம் அப்படின்னு டீச் பண்ண வரல. எச்சி உமிழ்ந்து அல்லது குளிக்க வச்சு ஓட வச்சு எப்படி அற்புதம் செய்யலாம், என்னென்ன டெக்னிக்கெல்லாம் அற்புதம் செய்யலான்னு பிரசங்கம் பண்ண இந்த உலகத்துக்கு வரல. எப்படி பேய் ஓட்டலாம், எக்ஸாசிஸ்ட் படம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான பிரம்மாண்டமான கற்பனைகள் உள்ளது அந்த படத்துல. எப்படி பேய் ஓட்டலான்னு ப்ரீச் பண்ண இந்த உலகத்துக்கு வரல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நீ எப்படி சாகலாம், எப்படி அழிஞ்சு போகணும், எப்படி நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பிரசங்கம் பண்ணத்துக்கு இந்த உலகத்துக்கு வரல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மாறாக நீங்களும் நானும் இழந்து போன அந்த ராஜ்யத்தை, இழந்து போன அந்த அதிகாரத்தை, இழந்து போன அந்த வல்லமையை உங்களுக்கு எனக்கும் திருப்பி கொடுக்க தான் அந்த உலகத்துக்கு வந்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். நாம நினைச்சிருக்கோம், பிசாசு அங்க எப்படி ஓட்டினாரியா, இங்க எப்படி ஓட்டினாரியா, அதே மாதிரி நானும் ஓட்டினியா. என்ன அது ஒரே மாதிரியா பிசாசு இருக்கும், ஒரே மாதிரி செயலா செஞ்சிட்டு இருக்கோம். பிசாசை ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. அது செய்யணும், அது ஒரு செயல். பைபிள்ல அது ஒரு இன்சிடென்ட், அவ்வளவுதான். இந்த சென்ட்ரல் மெசேஜ் என்ன, பைபிளுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால், நான் இழந்த என்னுடைய அதிகாரத்தை மீண்டும் இந்த பரலோக ராஜ்யத்தில் ஆரைக்கராஜ் இழந்திருக்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்து அவன் ஒரு அரசனா அந்த உலகத்தில் வாழணும், வெற்றி வாழ்க்கை வாழணும். அதுதான் இந்த விவிலியத்தினுடைய மைய கருத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தி 4வது அதிகாரம் 17வது இறைவசனத்தில் முதல்ல திருவாய் மலர்ந்து ஆண்டவர் சொன்னார், மனம் மாறு, பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது. Repent, the kingdom of God has arrived அப்படிங்கிறார். பரலோக ராஜ்யம் ஏற்கனவே வந்துருச்சியா, மனம் மாறியா, அவ்வளவுதான், போதியா, உன் பாவம் தாயா பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு தடையா இருக்கிறது. மனம் மாறு, பாவத்தை நிறுத்து, இப்பே வந்து என்ஜாய் பண்ணு, பரலோக ராஜ்யத்தில் விடுதலையோட வாழு, சுதந்திரத்தோட வாழு. எதையோவனை யோசிச்சு தலை மேல 100 கிலோ கல்ல வச்சிருக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறிய, விடுதலையோட ஃப்ரீயா வாழியா அப்படிங்கிறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீ இழந்து போனதை திருப்பி கொடுக்க தான் உன்னை மீட்க வந்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் அதிகாரத்திற்கு தான் உன்னை கொண்டு வரத்தான், இருளின் அந்தார சக்தியிலிருந்து விடுவித்து கடவுளின் ஒளிமிக்க ராஜ்யத்துக்கு உள்ள கொண்டு வரத்துக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வெறும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இல்ல, வெறும் மீட்பை கொடுப்பதுக்கு அல்ல, பாவத்தை மன்னித்து மீட்பை கொடுக்கணும். அந்த மீட்பு அப்படிங்கிறது என்ன? அப்பா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டேன்ப்பா, என்ன பிரயோஜனம்? பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுட்டேன், என்ன பிரயோஜனம்? பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், இந்த உலகத்துல பரலோக ராஜ்யத்தை நான் நிறுவுறேனா? இன்னைக்கு நாம எல்லாருமே என்னன்னா, செத்தவர் பட பார்த்துக்கலாம்யா, எங்கள் தாத்தா போனார், பாட்டி போனார், எல்லாம் செத்துட்டாங்க, செத்தவர் பட பார்த்துக்கலாம், பரலோகத்தில் எப்படியாவது ஆண்டவரே பரலோகத்தில் ஒரு இடம் கொடுங்க, இடத்தை ஏற்பாடு செய்ய போறேன்னு சொல்லிட்டார்ல. அட, இடத்தை ஏற்பாடு செய்யாமலா இருப்பாரு? இடத்தை ஏற்பாடு செய்யப்பட்டுட்டார், நான் பரலோகத்துக்கு போகணும். ஒன்றை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், கடவுள்கிட்ட நீங்க யாரும் போக தேவையில்லை. கடவுள் உங்க வீட்டில் வந்து கதவை தட்டுகிறேன், திறக்கிறேன் பார்க்கிறாரு. உங்க வீட்டுக்கு அவர் வராரு, நீ போய் பரலோகத்துக்கு போறங்கிறைய. கடவுளுக்கு நீங்க அவர் பக்கத்துல வரணும்னு ஆசையே இல்லைங்க. அவரு உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாருங்க. அவரு உன் மனசுக்குள்ள வந்து உன்னை மாத்தணும்னு நினைக்கிறாரு. நீ ஆண்டவரே நான் உங்க வர செத்த நாங்க வர பரலோகத்துக்கு எப்படியாவது நரகத்தை தப்பிச்சிருங்க,
பெரிய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நல்லா தெரிஞ்சுங்க, பரலோகத்தில் பாவம் இல்லை, தீமையும் இல்லை, சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. பரலோகத்தில் துதிக்கிறது அல்லேலுயா, ஆண்டவர் போற்றி, ஆண்டவர் போற்றின்னு போற்றுறதுல சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம்தான், ஆனா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் மோசமான பாவியும் துரோகியுமான நான் மனம் மாறி கடவுளை சோத்தரிக்கிற பொழுது அந்த விண்ணகமே சந்தோஷப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பரலோகத்தை இங்க கொண்டுட்டு வான்னா, நான் பரலோகத்துக்கு வரேன்னு சொல்லி ஜெபிப்பது எது முக்கியம் பாருங்க. இங்க வாழ்றதை விட்டுருவோம், எப்படியாவது நான் வந்துடணும். பிளாக் டிக்கெட் வாங்கியே பழகிட்டோம் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. இதெல்லாம் நான் எதற்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு திட்டத்தை போட்டு உருவாக்கி, இந்த கார் ஓடு அப்படின்னா நான் ஓட மாட்டேன், நான் ஓட மாட்டேன் அப்படின்னு கன்னு அப்படியே பிரேக் பட்டு நின்றுட்டே இருந்தா அந்த காரை சுட்டு தள்ள வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்குற அந்த கார் ஓடலைன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும் பணம் செலவு பண்றவனுக்கு. அதை போலத்தான் இந்த ஆரைக்கராஜ் சரியா கடவுளுடைய சித்தத்தின்படி ஓடலன்னா அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசிச்சு பாரு. பரலோகம் போறது இருக்கட்டுங்க, நான் உன் வாசலண்டே உன் இதயத்தை தட்டுகிறேன், நீ திறக்கிறியான்னு பார்த்துட்டு இருக்காங்கிறாரு. நீ பாப்பா நான் உங்க வீட்டுக்கு வரேயா, ஹலோ நீங்க வர, நான் உங்க வீட்டுக்கு வரேன். என்னங்க என்ன வாழ்க்கை வாழ்ற யோசிச்சு பாருங்க. ஒரு சிலர் பேசுறாங்க பரலோக ராஜ்யம் என்பது 2ஆம் வருகை, அவர் வருவாரு. இந்த உலகத்துல பேய் இருக்கு, இந்த உலகத்துல விபச்சாரம் பண்றான், சிறு பிள்ளைங்க பலாத்காரம் நடக்குது, ஐயோ இந்த உலகம் மோசம், கடவுள் இல்ல, ராஜ்யம் இல்ல, இனிமேதான் வரப்போகுது. அதை விட மோசமான ஒரு பிரசங்கம் இந்த உலகத்துல இல்லை. உலகத்தில் ஒட்டுமொத்த பிசாசை அழித்த ஒருபாடுதான் அந்த கடவுள் இங்க வருவார்னா அவருக்கு எதுக்கு வரணும்? அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? அப்ப பிசாசை விட கடவுள் சிறியவரா? இந்த உலகத்துல தீமைகள் இருந்தாலும் இந்த உலகத்தை ஆள்பவர் கடவுள் தான். பிசாசு இருக்கும், அது ஏஞ்சல், அது ஏஞ்சலா வாழ்ந்தது, கடவுளுக்கு எதிராக பேசி கீழே தள்ளிவிட்டார், பிசாசா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப பில்டப்லாம் கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். பிலாசபி அப்படின்னாவே ஒரு அழகான ஒரு விளக்கம் இருக்கிறது, தத்துவ இயல் என்று பெயர். பிலோ அப்படின்னா லவ், அன்பு. ஆசபி என்றால் ஞானம், அறிவு. லவ்விங் த விஸ்டம், அதாவது ஞானத்தை விரும்புவது, அதான் தத்துவ இயல். தத்துவ இயல் அப்படின்னா கடவுள் எப்படி இருக்கிறாரா இல்லையா, இல்லைன்னா என்ன, இருந்தா என்ன, அதை ஆழமாய் படித்து மிக ஆழமாய் உறவு கொள்வதற்கு பயன்படுகிறது தான் தத்துவ இயல். அறிவை விரும்புவது, ஞானத்தை விரும்புவது, கடவுளை குறித்த அறிவை விரும்புவது, லவ்விங் த விஸ்டம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுள் எனக்கு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாருங்கிற ஞானத்தை புரிய புரிய, சத்தியத்தை புரிந்து கொள்ள நமக்கு விடுதலை உண்டு. யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 31, 32 படி சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலைக்கும். அதான் பிலாசபி. சத்தியத்தை, தத்துவியல் அப்படின்னா சத்தியத்தை, கடவுள் எதற்காக வந்தாரு புரிஞ்சுக்கணும் பாருங்க. நான் அங்க போறேன் இங்க என்ன கிழிக்கிறோம், நான் இங்க ஒழுங்கா வாழ்ந்தா ஆட்டோமேட்டிக்கா அங்க போக வேண்டியதான், சத்த அடுத்த நிமிஷம் அங்கதான். அதனாலதான் சாவே உன் கொடுக்கு எங்கன்னு கேட்கிற. சாவின் கொடுக்கு பாவம் தான் தெரியுது, சாவுக்கு முக்கியமானது பாவம் தான். என் பாவத்தை தான் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என்ன ரத்தத்தால கழுவிட்டாரு, நான் அவருடைய பிள்ளை, இந்த உலகத்துல ஒழுங்கா வாழ்ந்தான சூப்பரா அங்க போய் சேருவேன். எங்க அப்பாட்ட போறதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த பிசாசு இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். பிசாசு ஒட்டு மொத்தமா அழிச்ச ஒருபாடு ராஜ்யம் வராது. இன்றைக்கு உங்க மத்தியில, என் மத்தியில ஆண்டவருடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் உங்க கையில கொடுக்கணும் விரும்புறாரு, என் கையில கொடுக்க விரும்புறாரு. நான் நம்புறேன், அந்த அரசாங்கத்தில் நான் வாழ்றேங்க, நான் நம்பிக்கையோட சொல்றேங்க. நானும் போதிச்சுட்டு சும்மா ஏதோ பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல வரலங்க. I am living as an authoritative person in the kingdom of God. நான் இதை சொல்ல முடியுதுங்க என்னால, நீங்களும் சொல்லணுங்க.
எல்லாரும் பயந்து பயந்துட்டு பவுல் ஒருத்தர் தான் சொன்னாரு, வேற எவனும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கோழையா வாழக்கூடாதுங்க. சொல்லி பாருங்க, ஆமையா நான் கடவுளுடைய பிரஜைங்க, நான் அரசனுடைய மகன், நான் ஒரு அரசன் தான், இளவரசன் இளவரசி, என்னால வாழ முடியும் சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுதல் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். தானியேல் புஸ்தகத்துல தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் இருந்தாங்க. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற நண்பர்கள் 3 பேர் இருந்தாங்க. அந்த அரசன் என்ன பண்ணாரு, மிகப்பெரிய ஒரு தெய்வ ஒரு சுரூபத்தை வரைஞ்சி 100 அடி 150 அடி பண்ணி, இதுதான் கும்பிடணும், நீ என்ன உங்க கடவுளை கும்பிட்றன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 3 பேரும் நல்லா ஜெபிக்கிறவங்க பாருங்க. அப்போ 3 பேரும் ஜெபிக்கிறவங்க இருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நெருப்பெல்லாம் அந்த அந்த தெய்வத்தை வணங்கலைன்னா உன்னை நெருப்பில் போடுவேன் அப்படின்ட்டாரு கடவுள். நெருப்பில் போட்டு சுட்டரிப்பேன் அப்படிங்கிறார். அரசன் சொன்னதுதான், வணங்கலை இவனுங்க, நான் இஸ்ரவேல் ராஜாவை தான், ஏசப்பா தான் வணங்குவன்ட்டாங்க, தூக்கி போடுறா உள்ளற அப்படின்ட்டாங்க. அப்போ கடவுளே இருந்தவர் என்ன பண்ணியிருக்கணும், தான் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு நெருப்பு மூட்டும் போதே போய் நெருப்பை அணைச்சிட்டு அப்புறம் இவங்களை உள்ள போட்டிருக்கணும். இல்லை, போடட்டு நெருப்பு. நெருப்பின் மத்தியில் காப்பாற்றுகிறவர் தான் நம்முடைய கடவுள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீ வற்றாத வெள்ளம், பயங்கரமான வெள்ளம் வந்தாலும் அதுல காப்பாத்துறது தான் பிரச்சனை. நம்முடைய கடவுள் பிரச்சனைகள் மத்தியில கடவுள் ஜெயம் பெற வைக்கிறாருங்க. ஒண்ணுமே நெருப்பு இல்லை, அங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்களேன். அதனால்தான் தானியேலை சிங்கத்தின் குகையில் போட்டபொழுது சிங்கத்தெல்லாம் ராத்திரியா கடவுள் தூக்கி போட்டுட்டு அப்புறம் தானியேலை போய் தூங்க வைக்கல. சிங்கத்தின் மத்தியில தானியேல் தூங்கும்படி சிங்கம் படுத்து கிடந்துச்சு. சாதாரண மாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாதிரி படுத்து கிடந்துச்சு. பிரச்சனைகள் மத்தியில, பிசாசின் மத்தியில, தூக்கு மாட்டிட்டு இருக்கிற சாகிற இந்த பொல்லாத அசுத்தாவிகள் இருக்கிற இந்த மத்தியில, சரீர நோய்கள் வந்து சாகிற இந்த உலகத்தின் மத்தியில, ஆபத்து விபத்து அகால மரணங்களை உண்டு பண்ணுகிற பிசாசு ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில உங்களை என்னையும் யாரு தொட்டாலும் கொன்று போடுவார், யாரும் உங்களை அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட ராஜாதி ராஜா தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோகமா இருக்காதீங்க. முதல்ல பிள்ளைகள் பிரச்சனையா, நொந்து போகாதீங்க. பொருளாதார பிரச்சனையா, நொந்து போகாதீங்க. நோயா நோக்காட நொந்து போகாதீங்க, வேதனை அடையாதீங்க. உங்களை சிங்கத்தின் குகையில் தானியேலை காப்பாற்றின கடவுள் உங்க பிரச்சனையின் மத்தியில் உங்களை காப்பாற்றுவாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பரலோக ராஜ்யம் தான் இந்த உலகத்தை ஆளுகிறது. இந்த உலகத்தில் ஒரு கவர்மெண்ட் கூட உருப்படி இல்லை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்க கவர்மெண்ட், வீட்டோ பவர், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த அமெரிக்க கவர்மெண்ட் கூட அங்க நடக்கிற திருமணத்தில் 40 திருமணங்கள், 100 திருமணம் நடந்துச்சுன்னா 40 திருமணங்கள் டைவர்ஸ் ஆகுது. கொடுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுறது இல்லை, சுட்டு தள்ளுறானுங்க, சைக்கோவா வாழ்றானுங்க. சைனாவை எடுத்துக்கங்களேன், சைனா கம்யூனிசம், எல்லாருக்கும் சமம், 150 கோடி மக்கள் இருக்கான். அதுல எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% மக்கள் பட்டினியில, வேதனையில, பொருளாதார இல்லாம சாகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ முன்னேறிடுச்சு நாடு, க்ரோட்ஸ் அண்ட் க்ரோஸா பணம் பண்றான், ரோடுக்கு போடுறான், அதை போடுறான். பிள்ளைங்களுடைய வயிற்ற நிரப்பத்துக்கு வக்கு இல்லை, ஈக்குவலிசம் அப்படின்றாங்க. எந்த பாகிஸ்தான் எடுத்துக்கங்க, ஸ்ரீலங்காவை எடுத்துக்கங்க, எந்த நாட்டை வேணாலும் எடுத்துக்கங்க, இந்த கவர்மெண்ட் எல்லாம் சொல்றது ஒன்றும் நடக்காது. ஆனால் ஒரே ஒரு கவர்மெண்ட் சொல்றதை செய்கிறவர், செய்கிறதை சொல்லுகிறவர், அது நம்முடைய அத்தனை பேருடைய கடவுளுடைய பரலோக ராஜ்யம். கடவுளுக்கு நன்றி சொல்லி, கடவுளை கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நான் சொன்ன பேய் ஓட்டுறதுக்கு சொல்லித்தரதுக்கு அல்ல, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. கிறிஸ்துவ சமயம் எப்படி ஆரம்பிக்கலாம்,
எப்படி ஆயர்லாம் போடலாம், எப்படி அதெல்லாம் சொல்றதுக்கு அல்ல. கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரல. இந்த உலகத்துல மதம்தான் மிகப்பெரிய ஒரு நோயா இருக்கிறது. பல மதத்திலே மதமே மதத்தை கொள்ளுகிறது. மனுஷனை மதத்தில் இருக்கிறவங்களே நீ பாவி மோசம் சொல்லி சொல்லி அவனை சுயநலத்தை ஒரு மனுஷனை வாழ விடாதபடி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்துவன் ரிலிஜியன் தான் நாங்கள் சொல்றோம். ஆனால் அது ஒரு மார்க்கம். அதனால தான் இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த அத்தனை பேருக்கும் அவர் ஒரு அரசர், அத்தனை பேரையும் நேசிக்கிறவர், அத்தனை பேரையும் அன்பு செய்கிறவர், அத்தனை பேருக்கும் உயிர் கொடுக்கிறவர். யாரு எந்த மதம் ஜாதின்னு பார்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. அவர் கிறிஸ்துவர்களுக்கான கடவுள் மட்டும் அல்ல, அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான கடவுள். கரங்களை உற்சாகமாக தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். கடவுள் சொன்னார், இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின நற்செய்தி 22:29 என்ன சொன்னார்? கடவுள் எனக்கு கொடுத்த அந்த பரலோக ராஜ்யத்தை, அதிகாரத்தை உங்க மேல வைக்கிறேன், உங்க தலை மேல வைக்கிறேன், உங்களை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படிங்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க செயல்படுத்துறீங்களா? அந்த வல்லமையை பயன்படுத்துறோமா? கொஞ்சோண்டு ஓனர் இல்லைன்னா நம்ம திருடுறோமே, கொஞ்ச நேரம் யாரும் இல்லைன்னா தப்பு செய்யறோமே, நம்மளே நம்ம கட்டுப்படுத்த முடியலையே. நான் ஆசைப்பட்டுட்டேன்னா என்னால் கண்ட்ரோல் படுத்த முடியலையே, என்னையே என்னால் சரிப்படுத்த முடியலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க யார் தெரியுங்களா? நீங்களாம் ஒரு அம்பாசடர், ஒரு தூதுவர், தூதரகம் இருக்கும். அமெரிக்கா கவர்மெண்ட் இருக்கானா இந்தியாவில் ஒரு தூதரகம் வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தூதரகம் இருக்கும், அங்கே இருக்கு, இங்கே இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்துக்கு ஒரு தூதுவர் இருப்பார். அமெரிக்காவில் இந்திய தூதர் அங்கே இருப்பார், இந்திய தூதர் சைனாவில் ஒருத்தர் இருப்பார், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தூதர் இருப்பார். அப்போ சைனாவில் இருக்கிற இந்திய தூதுவர் அங்கே போனார்னாவே இந்தியா போதுன்னு அர்த்தம். when ambassador walks, India walks. அப்ப நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளை. நீங்க நடந்தீங்கன்னா கடவுள் நடக்கிறார், நீங்க நடந்தீங்கன்னா இந்தியா நடக்குதுங்க. பரலோக ராஜ்யம் நடக்கின்றது. நீங்க நடந்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் நடக்குது. நீங்க ஒரு அரசர், நீங்க ஒரு வல்லமை உள்ள மனுஷன். நீங்க போய் இச்சையிலையும் குடியிலையும் திருடுறதுலையும் பொய் சொல்றதுலையும் அக்கிரமம் செய்யறதுலையும் என்ன போய் அடிமையாக்கி வாழக்கூடாதுங்க. நீங்க ஒரு ராஜா, பிரின்ஸ். உங்க ப்ராப்பர்ட்டிங்க, உங்க நாடுங்க, உங்க பொண்டாட்டியா, அத்தனை பேர் உங்க பிள்ளையா, உங்க குடும்பம். உன் குடும்பத்திலேயே திருடுறிய, நான் திருடுறேனே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நேர்மையோட நீதியோட வாழ்றீங்க. உங்களை சில பேர் சேர்ந்து உங்களை அடிக்க பார்க்குறாங்க. அது உங்க பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு கிங், நீங்க ஒரு அரசன், நீங்க ஒரு குயின், அரசி, நீங்க ஒரு தூதர். உங்களை தொட முடியாது. எந்த நாட்டிலையும் தூதர் வந்து துப்பாக்கி வச்சுட்டு மிலிட்டரி பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மிஷினரி தேவையில்லை, துப்பாக்கி தேவையில்லை, பீரங்கி தேவையில்லை, எந்த சேஃப்டியும் தேவையில்லை. உங்களை தொட்டா பரலோகமே கீழே வரும். பவுல் என்கிற சவுல் அவர் மனமாறுவதற்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை அடித்து கொன்றுபட்டார். அங்கே இங்கெல்லாம் சேர்ந்து கும்பிட்டாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே என் ஆண்டவரெல்லாம் சொல்லி கிறிஸ்தவர்கள் சேர்ந்து தொடக்க திருச்சபையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன். எல்லாம் ஜெபிக்க இவர் யூதர், இவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல. அதனால என்ன பண்றாரு? கிறிஸ்தவர்கள் எங்க ஜெபிக்கிறாங்களோ அங்க போய் அடிச்சாரு, உதைத்தாரு, சித்திரவதை பண்ணாரு. ஒரு சிலரை கொன்று போட்டார்கள். ஸ்தேவான் செத்தது கல்லால் அடித்து அடிக்கப்பட்டார். அப்படி ஒரு கொடூரமான மனுஷன் அந்த சவுல். அவர் மனுஷங்களை அடிக்கிறாரு. அவர் தமஸ்கு அப்படிங்கிற நகரத்துக்கு போறாரு கிறிஸ்தவர்களை அடிப்பதற்காக. குறுக்க குதிரையில டக்குன்னு போறாரு. மிகப்பெரிய வெளிச்சம் வந்து கீழே பொத்துன்னு விழுறாரு. சவுலே சவுலே அப்படிங்கிறது ஒரு சத்தம். ஆண்டவர் யாரு நீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கிறாரு சவுல். அப்ப கடவுள் சொல்றாரு, நீ துன்புறுத்தும் இயேசு நான் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்து அடிக்கல, இயேசு கிறிஸ்து அடிக்கல, ஆனா கிறிஸ்துவன் அடிக்கிறாரு. நீ துன்புறுத்தும் இயேசு நானு. அங்க போய் கிறிஸ்துவ ஏதாவது பண்ண தொலைச்சு திரும்பி போ,
அப்படின்னு சொல்லி கண்ணை குருடாக்கி அனுப்பிச்சிட்டாரு. அதே தாங்க உங்களுக்கு. நீங்க என்னன்னா, ஐயோ என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நான் ஒரு விதவை, நான் ஒரு அனாதை, நான் ஒரு ஏழை. நீங்க உண்மையிலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நேர்மையோட நீதியோடு நடந்தா அந்த விதவை வீட்டை சுத்தி 1000 வானத்தூர்கள் நிற்பாங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். என்ன யாராவது கை வச்சா பரலோகமே இறங்கி வருங்க. உங்களை கை வச்சா பரலோகம் இறங்கி வரும். கடவுளை டைரக்டா இன்வால்வ் பண்ணி அந்த கிறிஸ்துவை காப்பாற்றின சவுலை குருடாக்கி, அப்புறம் அந்த சவுல் என்கிற ஒரு பவுலாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பயங்கரமான அற்புதம் செய்தார். அவர் தான் கேட்கிறாரு, சாவே உன் கொடுக்கு எங்கே? கடவுள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்ட ஒரு பாட்டு சொல்றாரு, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பாவி நான், பாவியும் பாவி, கேவலமான பாவி, அவரால் நான் புனிதமானேன் அப்படிங்கிறாரு. அவருக்காக சாகரத்துக்கு கூட தன்னையே அர்ப்பணித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அன்பானவர்கள், நான் சொன்னேன், இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்களுக்கு முழுமையான அதிகாரம் கிடையாது. அப்சல்யூட் பவர் என்று சொல்லுவாங்க. அப்சல்யூட் பவர் கிடையாது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மக்களால் தேர்வு செய்யப்படுகிற ஒரு அரசர் பிரைம் மினிஸ்டர். அவர் அரசர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர். அப்போ அவர் எல்லாத்தையும் அதை செய்யுங்க இதை செய்யுங்க சொல்ல முடியாது. அங்கே ஒரு செனட் இருக்கிறது, கவுன்சில் இருக்கிறது, எம்பிஸ் இருக்கிறாங்க, அவருக்கு மேலே பிரசிடென்ட் இருக்காங்க, அங்கே அப்ரூவல் வாங்கணும், நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் ராஜா அப்படிங்கிறவர் பிறந்தது முதல் அதிகாரத்தோடு பிறக்கிறவங்க. அவர் பிரைம் மினிஸ்டர், இங்க இருக்கிற சிஎம். ஆனால் நீங்க எல்லாம் அரசர்கள், ராணிங்க. கரங்களை தட்டி அதிகாரத்தோட, வல்லமையோட, நேர்மையோட, நீதியோட இந்த உலகத்தில் ஆள்வதற்கு அதிகாரம் பெற்று பிறக்கும் போதே நீங்க ராஜாக்களா, ராணிகளா, கடவுளுடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் பிறக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு பயந்து, நாம தப்பு செஞ்சு கூனி குறுகி எல்லாத்துக்கும் பயப்படுற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு நம்முடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு செயலை சொன்னீங்கன்னா, ராஜா ஒரு செயலை சொன்னா அதை யாரும் மாற்ற முடியாது. அரசர்களுக்கெல்லாம் அரசர் கடவுள். அவர் வார்த்தை சொன்னாரு, நீ நலமுடன் வாழ்வாய் அப்படின்னாரு. அந்த வார்த்தை யாராலும் மாற்ற முடியாது. மீன், தண்ணியில வாழ்ற மீனை கொண்டு வந்து தரையில வாழ வைக்க முடியாது எவனாலையும். அது டிகிரி, அது ஒரு டிகிரி, அது ஒரு கமாண்ட்மெண்ட், அது ஒரு ஆர்டர். அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த கட்டளை யாரும் மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அரசராகிய கடவுள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, அந்த கம்பெனி யாரோ ஒரு கம்பெனி வாங்கிட்டான், பழைய ஆளுங்களாம் தள்ளிடுறான், ஆனா ஓ மேல கை வைக்க முடியாது. என்றால் நீ உனக்கு விசேஷ அழைப்பு இருக்க, உனக்கு ராஜா தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. யாரும் மாற்ற முடியாது. வளமையின் மேல் வளமை, வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி உனக்கு வந்துதான் நிற்கும். யாரும் தடை செய்ய முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே தானியேல் புஸ்தகத்தில் ஒரு கதை இருக்கிறது. நேபுக்கத்நேசர் அப்படிங்கிற ஒரு அரசர். இதை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க கடந்து செல்வோம். 5 minutes 8:20 நாம் ஜெபிப்போம். நேபுக்கத்நேசர் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை போரிட்டு அடிமையாக்கி அவங்களை கொண்டுட்டு போய் தன் நாட்டில் வைக்கிறார். அப்போ அங்கே வைக்கும் பொழுது தானியேல் அவருடைய நண்பர்கள் எல்லாம் நேர்மையாக இருக்காங்க. அடிமையாக போனாலும் அந்த அரசனுக்கு நேர்மையாக வேலை செய்கிறாங்க. ஆகவே அந்த அரசனுக்கு தானியேல் ரொம்ப பிடிச்சிருச்சு. தானியேலுங்கிறவன் கடவுளை வழிபடுறவன், நேர்மையான ஒரு இஸ்ரேலர், பரிசுத்தமானவன், நேர்மையாக இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அவர் நிறைய கனவுலாம் சொல்கிறாரு. அவர்கிட்ட கடவுள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அவனை ஒரு கவர்னராக உயர்த்துறாரு, டாக்ஸ் கலெக்டராக உயர்த்துறாரு. அப்போ நிறைய கவர்னர் இருந்தாங்க. அந்த நிறைய கவர்னரில் இவர் தான் நேர்மையாக வாங்குற பணத்தை அப்படியே கொண்டு போய் கொடுப்பாரு. யாரையும் மிரட்ட மாட்டார், எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண மாட்டார். அப்படி ஒரு நேர்மை உண்மை உள்ள ஒரு மனுஷனா தானியேல், அந்த அடிமையா அந்த ஊரில் வாழ்ந்தவர், கவர்னராக மாறுறாரு. அப்போ அந்த அரசனுக்கும் அந்த தானியேலுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தானியேல் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது அரசனுக்கு தெரிஞ்சிருச்சு.
ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நெபுகத்நேசர் மிகப்பெரிய ஒரு பாகாலை செய்து 100 அடி உயரம் பாகாலை செய்து இதை தான் இந்த எகிப்தில் இருக்கிற அத்தனை பேரும் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிச்சிட்டான். டிகிரி பாஸ் பண்ணிட்டான். அரசன் ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டான். அப்ப அதை யாரையும் மாற்ற முடியாது. அரசன் நினைச்சா கூட அதை மாற்ற முடியாது. அரசன் சொன்னதுதான். அதனால்தான் கடவுள் பேசினா அது சட்டமாய் மாறுகிறது. பேசணும் ஆண்டவரேன்னு சொன்னோம்னா நாம ஒழுங்கா நின்று தான் கேட்கணும். சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் வளர மாட்டார் கடவுள். கடவுள் பேசிட்டாருன்னா அது ஜட்ஜ்மெண்டா மாறிடும். டிகிரி மாற்ற முடியாது யாரு, அது தீர்ப்பு, அது ஒரு ஆர்டர், ஆணை. அரசாங்கம் ஆணை பிறப்பிச்சுனா மாற்ற முடியாது. 140 வரப்பட்டா யாரும் வெளியில வர முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ இந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு சட்டம் நிறைவேற்றி விட்டார். இந்த தெய்வத்தை வணங்கலன்னா எல்லா பையிலையும் தூக்கி சிங்கத்தின் குகையில போடியா அப்படின்ட்டார். அப்போ தானியேல் மட்டும் அந்த தெய்வத்தை வணங்கல. உடனே இந்த அரசர்கிட்ட போய் சொல்றாங்க, என்ன அரசரே, அந்த தானியேலுங்கிற அந்த ஆளு கடவுளை வணங்க மாட்டான், அவன் இஸ்ரவேல் ஜனத்தை தான் வணங்குறான், அவனுடைய தெய்வத்தை வணங்குறான் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் எப்படியாவது நைட்டு தாவீதை காப்பாற்றலான்னு பார்க்கிறாரு. தாவீது என்ன செய்யறாரு, அந்த சிலை பக்கம் போகவே மாட்டேங்கிறாரு. அவர் போய் ரூம்ல போய் 3 வேளை ஜெபிக்கிறார். ஒரு வேளை ஜெபிச்சார், 3 வேளை 4 வேளை முட்டி போட்டு அந்த தெய்வத்தை, ஒரிஜினல் தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிறார், துதிக்கிறார். இன்னும் அதிகமா தடை வர வர இன்னும் அதிகமா ஜெபிக்கிறார் தானியேல். இதை பார்த்தவன திரும்பி எல்லாரும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவன் மட்டும் வேற தெய்வத்தை ஜெபிக்கிறான்னு சொல்லி. உடனே தூக்கி சிங்கத்தின் குகையில் போட சொல்லி திரும்பி ஆர்டர் போட்டுறாரு. அப்போ அந்த சிங்கத்தின் குகையில போடுங்க தாவீதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்ட உடனே மாற்ற முடியாது இல்லையா. அப்போ அந்த அரசர் மிகவும் வேதனை உற்றாராம், மிகவும் வேதனை உற்றார். ஏன் வேதனை விடுறிய, அவன் டிகிரியை பாஸ் பண்ண வேண்டியதானே, வேணா ஐயா தாவீதுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுக்க வேண்டியதானே. கொடுக்க முடியாத, அவர் ஒருத்தர் போனால் எல்லாரும் அந்த தெய்வத்தை வணங்க மாட்டாங்க. அப்போ தானியேல்கிட்ட சொல்றாரு, தானியேல் வேற வழி இல்லை, என் நண்பன் தான், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நான் அரசன், என் வாயிலிருந்து வார்த்தை அதை மாற்ற முடியாது. ஐ cannot change my word. கடவுள் உன்னை காப்பாற்றுவாரியா அப்படின்னு சொல்றாரு. ஆமாம், நான் வணங்குகிற என் கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறாங்க. சிங்கத்தின் குகையில அது ஒரு நிறைய சிங்கங்கள், அந்த சிங்கத் குகையில தூக்கி போடுறாங்க. இந்த ராஜா விடிய விடிய தூங்கல. விடிஞ்சு போன உடனே போய் அந்த தானியேலை கேட்கிறாரு. அவர் தான் ஆர்டர் போட்டாரு, தானியேல் நீ 3 வேளை வணங்கின உண்மையான கடவுள் உன்னை காப்பாற்றினாரா கேட்கிறாரு. மெலிசா செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்கிறாரு. ஆம் அரசரே, 3 வேளை வணங்கின என் தெய்வம் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி தானியேல் கடவுளை ஆராதிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நெபுகத்நேசர் ஒரு அரசன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது மாறாது, அது நடந்தே ஆகணும். ஆனால் அந்த அரசனுக்கெல்லாம் அரசர் இந்த கடவுள், அவர் சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட பலன் தராமல் திரும்பி தன்னிடம் வராது என்று அறிக்கை செய்திருக்கிறார். அவர் செய்த உடன்படிக்கை அத்தனையும் அப்படியே நிறைவேறும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். இந்த அரசன் இந்த அற்புதத்தை பார்த்தவுடன் சிங்கலாம் படுத்துக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கு, தூங்கிட்டு கிடக்கு. தானியேல் ஜாலியா அங்க இருக்கிறார். அதை பார்த்துட்டு, அற்புதத்தை பார்த்துட்டு திரும்பி ஒரு கட்டளை பிறக்கிறாரு. இனி இந்த எகிப்து தேசத்துல வேற யாரும் வேற எந்த தெய்வத்தையும் வணங்கப்படாது, பிச்சு விடும் பிச்சு. தானியேல் வணங்குறாரே அந்த யெகோவா ஈரே, யெகோவா நிசி, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தை வணங்கணும், வேற எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது. திரும்பி ஒரு ஆர்டர் போடுறாரு. அது ஆர்டர் போடுற மட்டுமல்ல, தானியேலை சிங்க குகைக்குள்ள தள்ளுவதற்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேரையும் சிங்கத்து குகையில போட்டு கொன்று போட்டார். அவங்கள சாப்பிட்டுச்சு சிங்கம், ஆனா இவங்கள சாப்பிடல. சிங்கம் கூட நீங்க அரசன் என்று ஏற்றுக்கொண்டு உண்மையிலே வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், விசுவசித்தால் சிங்கம் கூட உங்க பேச்சை கேட்கும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.
ஹalleluya, ஹalleluya. நேபுகாத்நேசர் அப்படி தானியேலை அன்பு செய்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை நாடு முழுவதும் எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாடு மிகப்பெரிய செழிப்பு காட்சி. இப்ப அரசருக்கு பிரச்சனை, திமிரு வந்துருச்சு. மரத்தை வெட்டுகிறது கோடாரி. ஆனா அந்த கோடாரி ஏக்கிறவனுக்கு தான் பேர். கோடாரி எந்த பெயரும் எடுத்துக்க முடியாது. கோடாரி தானே வெட்டாது. அந்த மரத்தை எடுத்து அந்த கோடாரி வெட்டுகிறவனுக்கு தான் அந்த பெயர், புகழ். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணா, நான் தான் இந்த நாட்டை செழிப்புக்கு வந்தேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லி பெருமைப்பட்டான். கடவுள் சொன்னார் உன்னை தாழ்த்தினாரு, கீழ்ப்பட முடியாது. கடவுள் சொன்னா, இவன் சொன்னா ஆர்டர், கடவுள் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். கடவுள் ஒரு டிகிரியை பாஸ் பண்ணாரு. எனக்கு கீழ்ப்படியாமல் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற பொல்லாத தெய்வத்தை திரும்பி வணங்குகிற அந்த ராஜாவை தூக்கி போடுங்கடா புல்தரையில் அப்படின்னாரு. கடவுள் டிகிரி பாஸ் பண்ணார். என்னாச்சு தெரியுங்களா? என்னன்னு பாஸ் பண்ணார் தெரியுங்களா? தரையில படுத்து படுத்து மேய்கிற மிருகமா மாத்தி போட்டாரு. தலை நிமிர்ந்து நடந்த அந்த ராஜா நேபுகாத்நேசர் தரையில படுத்து படுத்து நக்கி நக்கி புல்ல மேய்கிற ஒரு விலங்கா மாறி போனா. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாவின் சட்டத்தை தலைகளா புரட்டி போடுகிறவர் இந்த ராஜா, நம்முடைய ராஜா. ஒரே கடவுள், உன்னதர், பரிசுத்தர். அவரை நேசிக்கிற நீங்கள், இந்த உலகத்துல நீங்க ஒரு ராஜா. உங்க குடும்பம், ஓ மனைவி ராணி, உங்க பிள்ளைங்க ராஜாங்க. அப்படி உங்க பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளருங்கள். உங்க பிள்ளைகளை கடவுள் நம்பிக்கை கொடுத்து வளருங்கள். நேர்மையை சொல்லி வளருங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பஞ்சம் என்றால் நல்ல அப்பா இல்லை, நல்ல அம்மா இல்லை. அதான் பெரிய பஞ்சம். நம்ம யாரும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்து வளர்க்கறது இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு கடவுளை சொல்லிக் கொடுங்கள். விவிலியத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சாவு நம்முடைய எதிரி அல்ல. நான் எல்லாத்திலையும் சொல்லிட்டே வருவேன், தீமை நோய் நமக்கு எதிரி அல்ல. கடவுளை குறித்த அறியாமை, இக்னோரன்ஸ். கடவுளை குறித்த அறியாமை, என்னை குறித்த அறியாமை. நான் கூனி குறுகிட்டு இருக்கேன், நான் என்னால முடியாது, என்னால இதுக்கு மேல செய்ய முடியாது, அவ்வளவுதான், நான் இதை மட்டும் டெய்லி கம்பெனிக்கு போயிட்டு வருவேன், அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? என்னால 4 பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுதாங்க கேவலம். நீங்க உங்க வாழ்க்கை மட்டும் பார்க்கறது முக்கியம் இல்ல. ராஜாவுக்கு தான் வாழ்க்கை என்னைக்கு பார்க்கணும்? நாட்டு மக்களை தானே பார்க்கணும். ராஜாவுக்கு எது பெருமை? நாட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றது தான் அவனுக்கு மகிமை. யுவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கிவ்ஸ் ஹானர் டு த கிங். உங்க அற்புதமான வாழ்க்கை தான் அரசனுக்கு மேன்மை கொடுக்கும். நீங்க வாழணும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கடவுளே, பாவம் வேண்டாம், தீமை வேண்டாம், சுயநலம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், பெருமை வேண்டாம், கோபம் வேண்டாம். இன்னிலிருந்து நான் ஒரு நல்ல மனுஷனா, நல்ல மனுஷியா வாழ்வேன், நல்ல அப்பனா, நல்ல ஆத்தாளா வாழ்வேன். என் பிள்ளைங்களை நேர்மையில நீதியில கடைபிடிப்பேன், திருடுனா அடிப்பேன், உண்மையை சொல்லி கொடுப்பேன், சத்தியம்னா இதான் வெளிச்சம், இதான் இருள், வெளிச்சத்தை தெரிந்து கொள், இருள் வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நேரிய வழியில் நடப்போம். நீங்கள் ஆராதிக்கிற கடவுளை உலகமே ஆராதிக்கும். இந்த உலகத்திற்கு நீங்க தான் ராஜா, நீங்க தான் மந்திரி. காட் பிளஸ். நம்ம எல்லாம் எழுந்து கடவுளை ஆராதிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றி போடுங்கப்பா. நான் ஒரு சாதாரண ஆளு நினைச்சேன், என்னுடைய அறியாமை தான் எனக்கு எதிரியா இருக்கிறது. என் கடவுள் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம கேட்போமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். பாடல் பாடி நாம் ஜெபித்து பிற்பாடு ஃபாதர் வந்திருக்கிறாங்க. அவங்க இறுதி பிளஸ்ஸிங் நமக்கு கொடுப்பாங்க. அன்பானவர்களே, ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த நாளின் இறை வார்த்தைகளை அப்படியே நம்முடைய இருதயத்துக்குள் அது பொதியும்படியாக ஒப்பு கொடுப்போம். விசுவசிப்பவனுக்கு எல்லாம் ஆகும். தான் கடவுளுடைய பிள்ளை என்பதை விசுவசிப்பவனுக்கு, கடவுளுடைய ஆட்சி உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவசிப்பவருக்கு எல்லாம் ஆகும், நிச்சயமாய் ஆகும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியது தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே, தோ விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ அது ஒழியவே ஒழியாது என்று சொல்லி ஆண்டவர் அறுதியிட்டு கூறியிருக்கின்றார். ஆகவே அவர் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்த ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் அது ஆகும். இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நோய், கவலை
இது எதுவுமே கடவுள் நமக்கு கொடுத்தது அல்ல. மாறாக அந்த கடவுளுடைய பிள்ளை நான் என்பதை உணராமல், நம்முடைய டிக்னிட்டியை உணராமல் நாம் எடுத்துக்கொண்ட தவறான பாதைகள், தவறான கீழ்ப்படிதல்கள், தவறான அடிமைத்தனங்களால் வந்தவை. ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் வாய் திறந்து நான் கூறுகின்றேன், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நான் கடவுளுடைய பிள்ளை. இதோ தந்தை உங்களோடு ஒப்புரவாகி விட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த பின் சொன்னார், உங்களுடைய தந்தையிடம் என்னுடைய தந்தையிடமாரத்தில் நான் செல்கிறேன் என்று சொன்னார். கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற சத்தியத்தோடு இந்த நாள் முதல் ஒரு விடுதலை வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று நாள் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஏதோ வந்தோம், ஏதோ ஜெபிச்சோம், ஏதோ கிடைச்சிச்சு இல்லை. இந்த நாள் நம் வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தின் நாளாக இது இருக்கட்டும். ஒப்பு கொடுப்போம். நாம ஜெபிக்க போகிறோம். இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் ஏதோ வேணும்னு கேட்பது அல்ல ஜெபம். மாறாக கடவுளோடு உறவு கொள்வது, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்ததை செயல்படுத்த ஆற்றலை பெற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய ராஜ்யத்தோடு ஒரு டைரக்ட் லிங்க்ல இருப்பதுதான் ஒரு ஜெபம். ஆகவே இந்த நாள் முதல் நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், உம்மோடு இணைந்திருப்போம். இதோ என்னை முன்னிட்டு ஒரு ராஜ்யம் இந்த உலகத்துக்குள் பரவதாக, உம்முடைய கடவுள் அரசு இந்த உலகத்துக்குள் பரவுவதாக என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். வாருங்கள், இந்த பாடலோடு இணைந்து ஜெபி மகனே ஜெபி மகளே என்று சொல்லி நான் பாடும் பொழுது இந்த நாள் முதல் நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற உணர்வோடு நான் ஜெபிப்பேன், விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். நான் கேட்கிற பொழுதே கடவுள் கொடுக்கிறார், அது கடவுளுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதை உணர்ந்து நாம் ஜெபித்து பாடுவோம். ஆவியால் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. பயங்கள் மாறட்டும், கோழைத்தனங்கள் மாறட்டும், அவிசுவாசம் மாறட்டும், சந்தேகம் மாறட்டும் ஆண்டவரே. உலகத்துக்காக பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக அல்லாமல் உமக்கு பயந்து உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாறும்படி ஆசீர்வதிப்பீராக. ஜெபி மகனே ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபி மகனே, விசுவாசத்தோடு ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நம்பிக்கையோடு ஜெபி மகனே ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. கேளுங்கள் தருவேன் என்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. கேளுங்கள் தருவேன் என்றாரே, தேடுங்கள் கிடைக்கும் என்றாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. தட்டுங்கள் திறக்கும் என்றாரே. நம் இயேசு நமக்கு வாக்கு தந்தாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நிச்சயமாய் செவி கொடுக்கிறார். ஜெபி மகனே ஜெபி மகளே, ஜெபிப்பதனால்
நிச்சயம் பதிலுண்டு. கேளுங்கள் தருவேன், தேடுங்கள் உங்களுக்கு அகப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன கடவுள் பொய் கூறுகிற கடவுள் அல்ல. நிச்சயமா நான் கடவுளுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் நாம் நின்று ஜெபிக்கும் பொழுது செங்கடல் இரண்டாய் பிளப்பது நிச்சயம், எரிகோ மதில்கள் உடைவது நிச்சயம். ஆனா அந்த கடவுளுடைய மகன் மகள் என்கிற ஸ்தானத்தை இழந்து போய் அல்லவா இருக்கிறோம். இந்த நேரத்தில் மனம் திரும்பி மண்டியிடுவோம். ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு புதிதாக பிறக்கப்பட்ட பிள்ளைகளாக இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி, அவிசுவாசத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள பிள்ளைகளாக நீதியுள்ள பிள்ளைகளாக மாற நாம் ஜெபிப்போம். மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனம் திரும்பி மண்டியிடு, மன்னிப்பை கேட்டுவிடு. மனதுருகும் தெய்வம் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. மனதுருகும் தெய்வம் இயேசு உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. நிச்சயமாய் செவி கொடுக்கிறார். கண்ணீரோடு ஜெபித்து பார், கதறலோடு ஜெபித்து பார், கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. கடவுள் உனக்கு செவி கொடுப்பாரே. ஜெபி மகனே, வாய் திறந்து சொல்லுங்க பிள்ளைகளே. ஜெபி மகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபி மகனே, ஜெபி மகளே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஹalleluya. வாய் திறந்து ஜெபிப்போமா. நிச்சயமாய் பதிலுண்டு. என் கடவுளிடத்தில் அவருக்கு இது இஷ்டம். எனக்குள் ஒரு அரசன் இருக்கின்றார், என் வாழ்க்கை ஆட்சி உரிமையுள்ள அரசு என் கடவுள். அவர் சர்வ வல்லவர். அவருடைய பிள்ளை நான் நன்றாய் வாழ்வது, நான் வெற்றி பெறுவது, என் கடன் அடைக்கப்படுவது, என் நோய் நீங்குவது, என் குடும்பம் நீதியில் நிலைத்திருப்பது கடவுளுக்கு பிரியம் என்கிற நிச்சயத்தோடு ஜெபிப்போமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாய் திறந்து விசுவாசத்தோடு அர்ப்பணித்து ஜெபிங்க, அறிக்கையிட்டு ஜெபிங்க. நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நான் ஆசையோடு வாழ்வேன், நான் பிறருக்கு உதவியாய் வாழ்வேன், பிறரை ஆசைக்குள் நடத்துவேன் என்கிற நிச்சயத்தோடு ஜெபிங்க. அழுகை மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், அவிசுவாசம் மாறட்டும், சந்தேகம் மாறட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா, 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 அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 இயேசுவே. அப்பா இரக்கமாயிரும். பொல்லாத தடைகள் விலகட்டும் சுவாமி. மாறட்டும் ஆண்டவரே. எல்லா அவிசுவாச காரியங்கள் விலகட்டும் சுவாமி. ஆமென், ஆமென். பொல்லாத இருளின் அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக சுவாமி. ஆமென். ஜீசஸ். தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை ஆமென், பரிசுத்த ஆவியின் நெருப்பு ஆமென், ஆட்கொள்வதாக சுவாமி. ஆமென். அப்பா, எங்களை குறித்து நான் தாழ்வுபட்டவன், தாழ்ந்த ஜாதி, மோசமானவன், கருப்பா இருக்கிற, வெள்ளையா இருக்கிற, குட்டையா இருக்கிற, படிப்பு இல்லை என்று சொல்லி எங்களை குறிச்சு 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 ஆண்டவரே தாழ்வாக எடை போட்டு நாங்க ஒளிஞ்சு போயிட்டு இருக்கோம்ப்பா. we kill ourselves Lord. அப்பா, இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டப்பா, நான் யாரு, என் கடவுள் யாரு, அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. அரசர்களுக்கெல்லாம் அரசர் அவர். அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட பிள்ளைங்க நாங்க. அரச குருத்துவ கூட்டம்.
அரசர்கள் நாங்களும். அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அவருக்கு இருக்கிற பரலோக ராஜ்யம், ஆமென். என் மேசையில் என்னோட விருந்துண்ணுங்கன்னு சொன்னவரே, உங்களுக்கு சமமா எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எங்களை கூடி குறுக செய்திருக்கப்பா. எங்களை குறித்து அறியாம எங்களை அழிய செய்கிறது ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. காலை தன் எஜமானனை நன்கு அறிந்து இருக்கிறதப்பா. எப்ப சோறு போடுவான், எப்ப தவிடு போடுவான், எப்ப புண்ணாக்கு போடுவான், காலை தன் எஜமானனை நன்கு அறிந்திருக்கிறது சுவாமி. ஆனால் நாங்களோ உங்களை குறித்து அறியலப்பா. இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. எஸ் லார்ட், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் தொழிலை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளா, பாவத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற பிள்ளைகளா, சாவை ஜெயிக்கிற பிள்ளைகளா, இருளை எதிர்த்து போராடி ஜெயிக்கிற பிள்ளைகளா, பிசாசை எதிர்த்து ஜெயிக்கிற பிள்ளைகளா, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இதோ அருட்தந்தை வழியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.